வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாம்பே அல்வா தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துப்போம். ஒரு கப்பு கார்ன்ஃபிளவர் மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா அது கெட்டியாகாத அளவுக்கு நல்லா அது தண்ணி மாதிரி கலக்கி நம்ம வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம இந்த பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு கப்பு மாவு அளவுக்கு 2 கப்பு சுகர் நம்ம ஆட் பண்றோம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் 3 கப் அளவு நம்ம தண்ணியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நல்லா அந்த பாவு வர வரைக்கும் சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த பதத்துல வந்த உடனே நல்லா கொதிக்கிற டைமுக்கு நம்ம கலந்து வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் மாவை நம்ம அதுல பொறுமையா அப்படி மெலிசா நூல் அளவுக்கு நம்ம ஊத்திட்டு வந்துட்டே இருக்கணும். நம்ம ஒரேடியா மொத்தமா ஊத்தணும் அப்படின்னா கட்டி ஆயிடும். நல்லா மெலிசா ஊத்தினே இருந்து கலக்கிட்டே இருக்கணும். அப்படி கலக்கினே இருக்கும்பொழுது நல்லா அந்த திக்கான இந்த பதம் வந்த உடனே நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். கலரி விட்டுட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சமா ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகுது. இந்த ரெடி ஆகிட்டே இருக்கும்போது கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்றோம். நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா அது கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் பூசணி விதை இது எல்லாமே ஆட் பண்ணி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஃபுல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம அல்வா நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆகி வரும். நம்மளுக்கு நல்லா ஜல்லி மாதிரி நம்மளுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த பதம் வந்த உடனே நம்ம ஒரு பாத்திரத்துல நெய் தடவி வச்சிருக்கோம். அந்த நெய் தடவி வச்சுக்கிற பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அல்வாவை நம்ம மாத்திப்போம். நல்லா சூடா இருக்கும். இப்படி நம்ம நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஆற விட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஆயிருக்கும். நம்ம அந்த ஊத்தி வச்ச பாத்திரத்தை ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட்டா தெரியும். அப்படி தெரியும் போது இப்ப நம்ம வேற பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம். மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாத்தணும். நம்ம எந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சோமோ அந்த பாத்திரத்தோட ஷேப் நமக்கு அப்படியே வரும். பாக்குறதுக்கே பாருங்களேன் எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு இந்த பாம்பே அல்வா. இப்ப இந்த பாம்பே அல்வாவை நம்ம பீஸ் போட போறோம். கட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த கத்தியில ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாகவும் வெட்டிக்கலாம், இல்ல பெருசாகவும் வெட்டிக்கலாம். நம்மளுக்கு மீடியமான அளவுக்கு நம்ம பீஸ் போட்டுட்டு இருக்கோம். பார்த்துட்டு தானே இருக்கீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து பாக்குறோம். நல்லா பாருங்க, நல்லா ஜெல்லியா பஃபா சூப்பரா வந்திருக்கு. நம்மளுக்கு பாம்பே அல்வா நல்லா டேஸ்டியா வந்திருக்குங்க. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து இந்த பாம்பே அல்வா சூப்பரா வந்திருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன்.